அனைவருக்கும் வணக்கம். இது ஃப்ரீ டெய்லி கரண்ட் அஃபேர் டெஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், ஜியோகிராஃபி நியூ ஆப்ஷனல் பேட்ச், மெயின்ஸ் 2025 அண்ட் ப்ரிலிம்ஸ் 2025 டெஸ்ட் பேட்ச் டிசம்பர் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் சிசாட் நியூ பேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் ஃப்ரம் நவம்பர் 26. ஓகே, த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Which of the following schemes are associated with the welfare of farmers? PM Kisan Samman Nidhi, Fasal Bima Yojana, Kisan Man Dhan Yojana, Setkari Sanman Yojana. Okay. Answer is option D, 1, 2, 3 and 4. இதில் எல்லாமே வந்து ஃபார்மர்ஸ் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் தான். 6,000 rupees per month அந்த ஃபார்மர்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுறது, அப்புறம் கிராப் லாஸ் ஆனால் ப்ரொவைட் பண்ணுற ஸ்கீம் ஃபசல் பீமா யோஜனா அண்ட் சேத்கரி எல்லாமே வந்து ஃபார்மர்ஸ் ரிலேட்டட். அண்ட் ரீசெண்டாக மகாராஷ்டிரா எலெக்ஷனில் வந்து பார்ட்டி வின் பண்ணதுக்கு இந்த 4 ஸ்கீமும் ஒரு பெரிய காரணம் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து நியூஸ் அது. ஓகே, தென் Wi-Fi has mainly used 2 key bands of frequency, 2.5 GHz and 5 GHz. By 2021, several regulatory authorities around the world began delicensing a third band of spectrum for Wi-Fi. India currently allows the use of 2.4, 5, 6, 6.5 GHz. The answer is option B, 1 and 2 only. இன்னும் வைஃபைல வந்து நம்ம ஹோம் நீட்ஸுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது 2.4ம் 5ம் தான். 6 GHz வந்து இன்னும் இந்தியா சைனா 2 பேருமே இன்னும் அலோவ் பண்ணல அந்த ஸ்பெக்ட்ரமை. இந்தியாவில் இஸ்ரோ மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க சேட்டலைட் கம்யூனிகேஷனுக்காக. அதுதான் நியூஸில் இருந்தது. தென் which of the following statements are correct? India launched the National Clean Air Program NCAP in 2019. India launched the NCAP to reduce particulate matter pollution by 20 to 30% by 2024. The answer is option C, both 1 and 2. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். NCAP 2019 லான்ச் பண்ணாங்க. அண்ட் அதோட ஒன் ஆஃப் த டார்கெட் பார்த்தீங்கன்னா 2024 இந்த வருஷத்தில் 20 to 30% பர்டிகுலர் மேட்டர் பொல்யூஷனை குறைக்கணும் அப்படிங்கிறது. பட் இந்த இயர் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருந்திருக்கு. சிவியர் அண்ட் சிவியர் ப்ளஸ் கேட்டகரியில் இருந்தது டெல்லி அண்ட் சரௌண்டிங் ரீஜியன்ஸுடைய பொல்யூஷன் பார்த்தீங்கன்னா. ஓகே, அண்ட் இதில் இன்னொரு டார்கெட் என்ன இருக்குன்னா 2026 40% ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட் இருக்குது. பட் NCR ரீஜனில் ஒரு லாஸ்ட் 2 months-ஆகவே இந்த பஞ்சாப் ஹரியானாவில் ஸ்டபிள் பர்னிங் பண்ணுறது அண்ட் ஆட்டோமொபைல்ஸுடைய பொல்யூஷன் இது ரொம்ப அதிகமாக பொல்யூட் ஆகிட்டே இருக்குது. அண்ட் லாஸ்ட் வீக் நியூஸ் படிச்சிருப்பீங்க, டெல்லியில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமே கொடுத்துட்டாங்க, அந்தளவுக்கு பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் ஸ்கூல்ஸ் நிறைய லீவ் விட்டுருந்தாங்க. ஓகே, தென் which one of the following schemes is designed to offer collateral free, guarantor free education loans? Amrut, PM Vidya Lakshmi Yojana, PM Udar Yojana, PM Shiksha Yojana. The answer is option B, PM Vidya Lakshmi Yojana. Okay. ஹையர் எஜுகேஷனுக்காக ஸ்டூடெண்ட்ஸுக்கு லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஸ்கீம் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஓகே, தென் about Lalan Shah, an issue was in the news recently. Lalan Shah was 17th century Punjabi social reformer, 17th century Bengali social reformer, 17th century Baloch social reformer, 17th century Arab social reformer. Lalan Shah the 17th century Bengali social reformer, option B. என்னென்னா இவர் கொஞ்சம் ரிலீஜியஸ் டாலரன்ஸ் ரிலேட்டடாக நிறைய ஃபிலாசபி அண்ட் சாங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அது அவருடைய ஃபாலோவர்ஸ் வந்து அது ஒரு ஃபெஸ்டிவலாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ரீசெண்டாக பங்களாதேஷில் வந்த இந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டியால் பார்த்தீங்கன்னா இந்த லலோன் மேளா அப்படின்னு அவங்க எவ்ரி இயர் நடத்துகிற அந்த ஃபெஸ்டிவலை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. லலோன் மேளாங்கிறது அவருடைய ஃபிலாசபி என்னென்னா ஹிந்துவிசமும் சூஃபிசத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்த ஒரு வகையான ஃபிலாசபி அது. ரவீந்திரநாத் தாகூர் கூட அவருடைய அந்த ஃபிலாசபியில் ஈர்க்கப்பட்டு வந்தவர் தான். ஓகே, லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் அதை அட்டன் பண்ணியிருக்காங்க அதே ஃபெஸ்டிவலில். இந்த வருஷம் அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு இஷ்யூவாக இருந்தது. ஓகே, ஸோ கரண்ட் ப்ரிப்பரேஷன் டெய்லி நீங்கள் நியூஸ் பேப்பர் படித்ததுக்கப்புறம் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ரீ கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் www.geodemy.in அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் டெய்லி டெஸ்ட் எடுத்துக்கலாம். டெஸ்ட் மூலமாக ரிவைஸ் பண்ணுறது உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக மாறும். உங்களுக்கு இஷ்யூஸ் எதுவுமே மறக்காது. ஓகே, வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் இந்த நம்பர்ஸில் கான்டாக்ட் பண்ணலாம். 9003777380, 8489777380. அண்ட் வேறு எதுவும் உங்களுக்கு வீடியோஸ், வேறு சப்ஜெக்டில் எதுவும் வீடியோஸ் டவுட் இருந்தது வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.